தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. குடும்பம் ஒரு கோயில், அதில் கணவனும் மனைவியும் தீபங்கள், அந்த தீபத்தின் ஒளியில்தான் குழந்தைகள். இவ்வாறு அனைவரும் ஒன்றுபட்டு ஒளிமயமான வாழ்வை உருவாக்க நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக திருக்குடும்பம் அமைந்திருக்கின்றது. குழந்தை என்னும் பயிர் வளமாக வளர வேண்டுமென்றால் அதன் விளைநிலமாக குடும்பம் உருப்படியாக இருக்க வேண்டும், அன்பினால் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அங்கே துன்பத்தை பகிரும் போது பாதியாகும், இன்பத்தை பகிரும் போது மிகுதியாகும். இயேசு மரியா யோசேப்பு வாழ்ந்த குடும்பம் இயற்கையாக அமைந்த அற்புத குடும்பம். எனவே நமது குடும்ப வாழ்வை இன்றைய இறைவார்த்தையின் ஒளியில் சிந்திப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற மூன்று சக்திகளும் அன்பில் சங்கமிக்கும் ஆலயம். அந்த சக்தியை உற்பத்தி செய்கிறவர் இயேசு கிறிஸ்துவே. வசதிகளையும் செல்வங்களையும் சேர்ப்பது அல்ல, மாறாக பாசங்களையும் உறவுகளையும் சேர்ப்பதுதான் குடும்பம். இதற்கு அடிப்படையாக தேவை ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இரங்கும் உள்ளம். இத்தகைய உரிய பண்புகளை நம் உள்ளத்தில் கொண்டு நம் குடும்ப வாழ்வை தொடர இத்திருக்குடும்ப பெருவிழா திருப்பலி கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இறையருளையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் நம்முடைய திருக்குடும்ப சபையினருடைய திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். சிறப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், நம்முடைய திருக்குடும்ப சபையினருக்காக வேண்டிக் கொள்வோம். இறைவன் நல்ல உடலுள்ள சுகத்தை தர வேண்டும். குறிப்பாக குடும்பத்தினுடைய தலைவிகளாக இருந்து குடும்பத்தை வழிநடத்துகின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும் மனைவிமார்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்பத்தை அவர்கள் அன்னை மரியாளை போல, குழந்தை இயேசுவை அன்னை மரியாள் வளர்த்தெடுத்தது போல அவர்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அறிவிலும் ஞானத்திலும் நல்வொழுக்கத்திலும் தெய்வ பக்தியிலும் நம்முடைய பிள்ளைகள் வளர தாய்மார்கள் எப்போதும் ஒரு முன்னுதாரணமாக இருந்து வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கான ஆற்றலை அருளை திருக்குடும்பத்தின் தலைவர் தந்தை சூசை தாய் மரியாள் நமக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும். எனவே சிறப்பாக ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், குறிப்பாக இன்றைய திருக்குடும்ப சபை திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்காகவும் இந்த கல்வாரி வழியிலே நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இன்றைய திருப்பலியானது தயாளன் கரோலின் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெற வேண்டுதலாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாஸ்கர் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜே செல்வ ஜென்சி பிறந்த நாளில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும், ஞானமும் அறிவும் இறைவன் தந்து நற்படிப்பை பெற்றுக்கொள்ளவும் வேண்டுதலாக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அக்ஷயா பிறந்த நாளில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடலுள்ள சுகத்தை இறைவன் தர வேண்டும் என்றும், அறிவிலும் ஞானத்திலும் வளரவும், விளையாட்டில் பல வெற்றிகள் பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், இன்னும் பல வெற்றிகள் பெற வேண்டுதலாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இறந்த ஞான செல்வன் 15ஆம் ஆண்டு நினைவாகவும் ஆண்மைகளை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் படையை பெற வேண்டும் என்று திருவிழமானே, இத்தண்ணீரை புனிதப்படுத்த அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் நம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம்.
ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விதத்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தங்கள் வயதான பெற்றோர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று கூறுகிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற தமிழ் மரபு தந்தை தாய் பேன் என்றும் அறிவுறுத்துகிறது. சீராக் ஞான நூலில் ஆண்டவருக்கு அஞ்சும் மனிதர் தம் தாய் தந்தையை மதிப்பர், அவர்கள் நீண்ட காலம் வாழ்வர் என்று கூறும் இந்த இறை வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். பெற்றோரை போற்றிடுவோம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 2 முதல் 7 வரை, 12 முதல் 14 வரை. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும், அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்வு எப்படி என்று எடுத்துரைக்கிறது. அதன்படி நடந்தால் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக திகழும். குடும்பத்தில் சிறந்து விளங்க வேண்டிய நற்பண்புகள் பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, பொறுமை இவை அனைத்திற்கும் மேலாக இந்நற்பண்புகளை எல்லாம் பிணைத்து நிறைவு செய்வது அன்பே என்று அழைக்கும் திருத்தூதர் பவுலடியாரின் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். அன்பில் இணைந்திருப்போம். இரண்டாம் வாசகம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்திய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 15 முடிய, மேலும் 19 முதல் 23 முடிய.
ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்த குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உனக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்த குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கலா தன் தந்தைக்கு பின் அரசாடுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நஸ்ரயேன் என அழைக்கப்படுவார் என இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டிய இறைவா, திரு பேரவையான் இத்திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவிகள், பொது நிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாக பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசை அறிவிக்கும் கருவிகளாக வாழ வரம் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கீழ்ப்படிதலின் மகிமை உம் திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளிந்திட எமக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்திருப்பவருடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஏழை போல் பிறந்த இயேசுவே, உமது பிறப்பின் மகிழ்ச்சியை எங்களில் உள்ள ஏழை குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் பகிர்ந்து கொள்ளவும், வறுமையினாய் அவதியுறும் மக்களுடன் பணிபுரியவும், அவர்களின் வாழ்க்கை ஆதாரங்களை உயர்த்திட உதவிடவும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பை பகிர்ந்து அளிக்க எம்மை தேடி வந்த எம் அன்பு இறைவா, இந்த நல்ல நாளில் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று மகிழ்வுடன் வாழ இவ்வுலகில் எதிர்நீச்சல் போட்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை நடத்த வரமருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களையும் அன்பில் இணைத்திடும் எம் இறைவா, எங்கள் பங்கில் அனைத்து குடும்பங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து குடும்பங்களில் நீர் விரும்பும் அன்பு, அமைதி, இறையச்சம் நிறைந்த நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழ வரம் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். குறிப்பாக நம் குடும்பத்தில் இருக்கிற
வயது முதிர்ந்த பெற்றோர் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை, நல்ல உடலுள்ள சுகத்தை அவர்களுக்கு தாரும். அவர்களை வாழ்வின் கடைசி வரை நாங்கள் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். நம் கணவனுக்காக, நம் மனைவிக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நீர் தந்த இந்த உறவுக்காக நன்றி ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடைசி வரை விட்டுக் கொடுக்காமல் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். இறைவன் தந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிள்ளைகள் நம் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியாக ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவரை, நீர் தந்த பிள்ளைகளை உம்மை போல நாங்கள் வளர்த்தெடுக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். இது நம் குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாற, திருக்குடும்பம் நம்மை வாழ்த்தி நமக்காக பரிந்து பேச, எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிற திருக்குடும்பமே, அன்னை மரியாதை, குழந்தை இயேசுவை, சுசியப்பரே, உம்மை போல நாங்கள் மாறச் செய்யும் என்று கேட்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். உம்மிலே
அனைவர் படைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவியங்களின் நன்மைக்காகவும் உமது கையெழுத்துப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பழிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கண்ணை தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியா எங்கள் குடும்பங்களை உம் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்கள் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருக்குடும்ப சபையை சார்ந்த அனைத்து பெண்களையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் குடும்பங்கள் மென்மேலும் சிறந்தோங்கவும் உமது ஆசிரியரால் நிரப்பப்படவும் அருள் புரிவீராக. மேலும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற தயாளன் கரோலின் குடும்பத்தாரையும், பாஸ்கர் குடும்பத்தாரையும், செல்வ ஜென்சி பிறந்த நாளில் அவரது குடும்பத்தாரையும், அக்ஷயா பிறந்த நாளில் அவருடைய குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசிர்வதித்து எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட ஞான செல்வனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும்பது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், எங்கள் லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம் குடும்பங்களில் ஒருவராக இருந்து நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நாளிலே நம்முடைய திருக்குடும்ப சபையினர் தங்களது திருவிழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். எனவே இன்றைய வழிபாட்டை சிறப்பித்து தங்களது திருவிழாவை கொண்டாடிய திருக்குடும்ப சபையினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை, திருவிழா வாழ்த்துக்களை நாம் கரவழி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆன்மீகர்களே, இன்றைய நாளிலே இந்த திருக்குடும்ப சபை திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற பாடகர் குழு மிக சிறப்பாக இந்த நாளிலே பாடியிருக்கிறார்கள். குறிப்பாக 2 நாளும் இசை மீட்டிய தம்பி ஆரோக்கியம், நான் இணை இயக்குநராக அடைக்கலாபுரம் அறநிலையத்தில் இருந்தபோது அதனுடைய கிளைப்பங்காகிய பிலோமி நகர், அடைக்கலாபுரத்திற்கு அருகில் இருக்கிற பிலோமி நகர் பங்கை சார்ந்த தம்பி, ரொம்ப ஆர்வமுள்ள தம்பி. அங்கு ஆலயத்தில் இசை மீட்டுகிறவர், ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் எப்போது அழைத்தாலும் எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த திருவிழா நாட்களில் இசை மீட்டுகின்ற ஒரு ஆர்வமிக்க ஒரு தம்பி. இந்த நேற்றும் இன்றும் வந்து நமக்காக இசை மீட்டிய தம்பி ஆரோக்கியத்திற்கும் பாடகர் குழுவினருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. கடந்த ஓராண்டாக திருக்குடும்ப சபையை வழிநடத்திய திருக்குடும்ப சபையினுடைய முன்னாள் பொறுப்பாளர்கள், தலைவி, செயலர், பொருளர் 3 பேருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். புதிதாக பொறுப்பெடுத்திருக்கிற புதிய தலைவர், புதிய செயலர், புதிய பொருளர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பு. தொடர்ந்து திருக்குடும்ப சபையினர் சிறப்பாக ஆலயத்தினுடைய ஆன்மீக காரியங்களிலும் வளர்ச்சி பணிகளிலும் நீங்கள் முன்னெடுத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய ஞாயிறு வழிபாட்டை திருக்குடும்ப சபையினர் சிறப்பித்திருக்கிறார்கள். அடுத்த வாரம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் அன்னை தெரசா அன்பியத்தார். அன்னை தெரசா அன்பியத்தார் அடுத்த ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் திருக்குடும்ப சபையினர் சிறிது நேரம் இருக்கவும் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஒரு குழு புகைப்படம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே திருக்குடும்ப சபையினர் அனைவரும் திருப்பலி முடிந்தவுடன் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்திலே நாம் நம்முடைய தாய்ப்பங்கு ஒவ்வொருக்கும் பொத்தக்காலன் விளைக்கும் திருப்பயணமாக சென்றோம். உண்மையிலே நிறைய பேர் நம்முடைய ஊரிலிருந்து இந்த திருப்பயணங்களிலே பங்கெடுத்தீர்கள். பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஏதாவது சொல்ல வேண்டியிருக்குதா? நன்றி மன்றாட்டுக்காக எடுத்திருப்போம். நன்றி கோரி மன்றாடுவோம். கனிவு மிக்க தந்தையே, விண்ணகரல் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருக்குடும்பத்தின் ஆசிரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.